வெல்கம் டு டிஸ்பிண்ட் அகாடமி. ஸோ என்கேஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நம்ம சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ ரீசனிங் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் சீரிஸ் தானே கொடுத்துருக்காங்க. 14, 43, 130, 391 அண்ட் தென் 1174. ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் எல்லாமே 3000, 2000 கிட்ட தான் ரேஞ்ச் இருக்கு. ஸோ அப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பேட்டர்ன், மல்டிபிள் பண்ணியிருக்காங்களா இல்லை ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கணும். சரி, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலாம் ரீசனிங்ல சொன்ன மாதிரி தான் இங்கே எடுத்துக்கணும். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து கண்டுபிடிக்க ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. ஏன்னா அங்க வந்து எனக்கு நிறைய யோசனை வரும். 14 மல்டிபிள் பண்ணியிருக்கலாம், 17 எடுத்துக்கலாம், அது நிறைய யோசனை வரும். ஸோ செகண்ட் நம்பர்ல இருந்தோ இல்லை தேர்ட் நம்பர்ல இருந்தோ நீங்க பேட்டர்ன் பிக் பண்ண எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாவே நீங்க பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இங்கேயும் அதே தான் நான் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை நான் விட்டுறேன். 14, 43, 130, 391 இருக்கா? ஸோ நான் இங்க 43ல இருந்து யோசிப்பேன், இல்லைன்னா 130ல இருந்து யோசிக்கல. 130ல இருந்து 390 இருக்கு. ஸோ 13 டேபிள் நம்மளுக்கு தெரியும். ஸோ 30னா நான் எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணா 39 கிட்ட வரும், 390 கிட்ட வரும், 3ஆல மல்டிபிள் பண்ணா வரும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்க 3ஆல மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஆனா எனக்கு 390 தான் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஆட் ஆயிருக்கு. ஸோ +1 எடுத்துருக்கலாம். மேபி தான் செக் தான் பண்ண போறோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் முன்னாடியும் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ 43 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ வந்துருக்கும், 129. ஸோ +1. ஸோ இங்கேயும் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. சேம் இங்கேயும் 14 into 3. ஸோ 14 into 3 அப்படின்னா என்ன வேல்யூ வந்துருக்கும், 42. ஸோ 42 +1. அதே மாதிரி 391 into 2 அப்படின்னா என்ன வேல்யூ வந்துருக்கும், 391 into 3 எடுத்துருப்பீங்களா, 27, 1173 இருக்கும். ஸோ அதோட ஒரு +1. ஓகேவா? ஸோ பேட்டர்ன் என்ன அப்படின்னா 3ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அதோட ஒரு நம்பரை ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ 1174 என்ன பண்ணிருப்பீங்க, 3ஆல மல்டிபிள் பண்ணுவீங்களா? ஸோ 3ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ வந்துருக்கும், 3522 +1. ஸோ அதோட ஒரு 1ஐ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 3523 வருமா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, அடுத்த क्वेश्चन 22, 24, 28, 30 and 34. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப மைனர் சேஞ்சஸ்ல தான் இருக்கு. ஸோ ஆட் பண்ணிருக்கலாம். 22, 24, 28, 30 and then 34. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணிருக்காங்க, 2 ஆட் ஆகிருக்கு. அடுத்த நம்பர்ல 4 ஆட் ஆகிருக்கு. அடுத்ததுல 2, நெக்ஸ்ட் ஒன்ல 4. ஸோ இப்போ அடுத்தது என்னவா இருக்கும், 8 2 தானே ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ 34 + 2 என்ன வரும், 36 இருக்கும். ஸோ 36 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ பேட்டர்ன் வந்து 2424ங்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சீரியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத நமக்கு பிக் பண்றாப்புல இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஷேப் வந்து கனெக்ட் பண்ண போறேன். இப்போ இந்த ஹார்டின் ஷேப் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இங்க இருக்கு, அடுத்ததுல இங்க இருக்கு, அடுத்தது இங்க இருக்கு. ஸோ இப்படி மேல போயிட்டு அகைன் டவுன் இதுதானே வருது. ஸோ அடுத்தது இங்க இருந்து எங்க போகணும், சென்டர்ல வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்காப்புல எதுவும் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. லெஃப்ட் சைட்ல மிடில்ல இங்க இருக்கு. ஸோ எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ல லெஃப்ட் சைட்ல மிடில்ல இருக்கு. ஸோ இந்த டெல்டா சைனை நான் கண்டுபிடிச்சேன்னா மேபி பேட்டர்ன் கண்டுபிடிச்சேன். ஸோ டெல்டா அப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. இந்த டெல்டானா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் தான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஃபர்ஸ்ட் எதுலையுமே இல்லை, இதெல்லாம் இல்லவே இல்லையா. ஸோ இப்போதான் இது வந்திருக்கேன். ஸோ அதனால நான் அதையுமே ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இது ரெண்டுக்கும் டிஃபர் ஆகுது. ரெண்டுல பிஆர்டின்னு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டுல வேற ஏதாவது நம்பர்ஸ் வந்து நம்ம மாத்தலாமா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணேன். அடுத்து ஒய் பார்க்குறேன். ஒய்மே இங்க காமனா தான் இருக்கும். ஒய் கண்டுபிடிச்சு யூஸ் இல்லை. 2மே காமனா இருக்கு, என்மே காமனா இருக்கு. ஸோ காமனா இல்லாதது அப்படின்னா இந்த கே ஏரோ மார்க்ஸ் தான். ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து ஃபாலோ ஆகுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கே வந்து நமக்கு இல்லவே இல்லை இமேஜ்ல. இது வரைக்கும் எனக்கு கே இமேஜ்ல இல்லை. மேபி இப்போ புதுசா வந்திருக்கலாம். ஸோ எதுக்கு பதிலாக எனக்கு கே வந்துருக்குன்னா இந்த ஏரோ மார்க்ஸ் பதிலாக கே வந்துருக்கு.
அதாவது ஒரு நம்பர் வந்து 4 தடவை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த ஏரோ மார்க் வரவே வராது இமேஜ்ல. இங்க என்னதான் வந்திருக்கும், டி தான் வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, இங்க வந்து ஒரு அனலைஸ் கேட்டிருக்காங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஹார்ஸ் மேர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, ஃபீமேல் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதோடைய கரெக்ட் ஃபார்ம்ல வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆட் ஒன் அவுட்டா இல்ல கரெக்ட் பேரா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க கரெக்ட் பேர் அப்படின்னா டாக் அண்ட் பப்பின்னு சொல்ல மாட்டாங்க, கரெக்டா குட்டியை தான் பப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்ன இருக்கு, இது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதுவுமே தப்பு தான். இங்கேயுமே எனக்கு மிஸ்மேட்ச் ஆகுது. அப்ப ஃபாக்ஸ் அண்ட் விக்சன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எம்பெடட் இமேஜ். இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். எந்த இமேஜை நான் கொண்டு போய் அங்க ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இமேஜை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, நடுவுல ஒரு லைன் டிரா பண்ணிருக்காங்க. இங்க எங்கேயுமே நடுவுல லைன் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. அடுத்ததுல இங்கேயுமே எனக்கு சென்டர்ல இங்க ஒரு லைன் வந்திருக்காங்க. ஸோ இங்கேயுமே லைன் வராது. ஸோ இதுவுமே தப்பு. இங்கேயுமே இந்த லைன் வந்திருக்க கூடாது. ஸோ ஆப்ஷன் சி மட்டும் தான் எனக்கு இந்த பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகும். ஸோ 25க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது ஆல்பபெட் சீரிஸ். நீங்க ஆல்பபெட் எப்பவுமே எக்ஸாம்ல எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்ப அப்படியே எழுதிடுறேன். பி பி சி. ஸோ இதுக்கப்புறம் எஸ் யூ எஃப்னு வந்திருக்கு. அடுத்தது பி டி ஐ. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒய் எஸ் எல். ஸோ அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பில இருந்து எஸ்க்கு போகுது அப்படின்னா 3 நம்பர்ஸ் எனக்கு அதிகமாகும். அதே மாதிரி எஸ்ஸோட வேல்யூ வந்து 19 சொல்லுவீங்களா, 19ஓட 3 ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன வரும், 22 வரும். அடுத்தது பில இருந்து 22 பிளஸ் 3 தான் நமக்கு அடுத்தது ஒய் வரும். அப்போ ஒய் பிளஸ் 3 அப்படின்னா என்ன வேல்யூ வரும், பி வரும். ஸோ பில ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஸோ அதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ நான் அப்படியே டிக் பண்ணலாம். ஒன்ஸ் நான் இதுக்கு ஃபுல்லா செக் பண்ணேன். அடுத்தது பில இருந்து யூக்கு வருதுன்னா 1 மைனஸ் ஆயிருக்கு. இங்கேயும் 1 மைனஸ் ஆகும். இங்கேயும் 1. அப்போ எஸ்ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 6 வந்திருக்குமா. அடுத்தது சில இருந்து எஃப் ஆகுது அப்படின்னா 3 ஆட் ஆகுது. ஸோ இங்கேயும் என்ன பண்ணுவீங்க, 3 ஆட் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ எல் பிளஸ் 3 என்ன வரும், அப்ப பிஆர்ஓ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகே தானே? சரி, அடுத்தது இந்த பேட்டர்ன். ஸோ இந்த சீரீஸ்ல நிறைய இடத்துல பிளாங்க் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அங்க என்ன வேர்டு வரணும், என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அங்க என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணிப்போம், ஏதாவது ஃபார்மேட்ல மாத்திக்கணும். அதாவது இப்ப 4 நம்பரா இல்ல 3 வேல்யூஸா நம்ம ஸ்பிட் பண்ணுவோம் இல்லையா. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா டோட்டல் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 7 8 9 10 11 12 வேல்யூஸ் இருக்கு. ஸோ எய்தர் 4 4 டிவைட் பண்ணலாம், ஆர் 3 3 கூட டிவைட் பண்ணலாம். 3 நம்பரா டிவைட் பண்ணலாம். ஸோ 3 நம்பரா டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் டி, சென்டர்ல இ, அப்ப அடுத்தது லாஸ்டா என்னதான் இருக்கும், டி தான் இருக்கும். அப்ப டி ஆன்சர் மட்டும் தனியா கீழே எழுதிப்பீங்க ஃபிக்ஸ் பண்றப்ப. அப்பதான் இந்த ஆப்ஷன்ல எதுன்னு சொல்லி நம்மளால டக்குன்னு பிக் பண்ண முடியும். ஈக்கு அடுத்தது டி வரும். அடுத்தது இங்க. ஸோ அப்ப டிஇ ட்ரிபிள் டின்னு ஏதாவது இருக்கா, சி ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன சொல்லிருக்காங்க, சைன் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், 12 பிளஸ்க்கு பதிலா என்ன வந்திருக்கணும், டிவிஷன் சைன் வரும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பதிலா சப்ட்ராக்ஷன் வரும் 5. அண்ட் தென் சப்ட்ராக்ஷன் பதிலா மல்டிப்ளிகேஷன், அண்ட் தென் இங்கேயும் சப்ட்ராக்ஷன் பதிலா மல்டிபிள். ஸோ எல்லாத்தையுமே சால்வ் பண்ணலாமா. 12 16 டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் வரும். இப்போ 2 மைனஸ் 5 into 7 into 2 ஆகும். ஸோ 7 2s are 14. 14 into 5 அப்படின்னா என்ன வேல்யூ இருக்கும், 70 வருமா. ஓகேவா? சைன் கரெக்டா இன்டர்சேஞ்ச் பண்ணீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இங்க மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலா மைனஸ் வரணும், மைனஸ்க்கு பதிலா மல்டிபிள் வந்துடும். ஓகேவா?
உங்களுக்கு கொஸ்டின்ல எரர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம ரீசெக் பண்ணுவோம். ரீசெக் பண்ணிட்டு இல்லைன்னா கொஸ்டின் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அதாவது 12 பிளஸ்க்கு பதிலாக என்ன வந்திருக்கும்? டிவிஷன் வந்திருக்குமா? டிவைடட் பை 6 வரும். அடுத்து மல்டிபிள் பதிலாக -5 வரும். அடுத்தது சப்ராக்ஷன் அப்படின்னா மல்டிபிள்னு எடுத்திருப்பீங்க. இங்கேயும் சப்ராக்ஷன் தான் இருக்கு. ஸோ அகைன் 2 வரும். ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்க வேல்யூஸ் வராது. கரெக்டா? 17 into 5 32 35 35 into 2 70. ஸோ -69 8ன்னு எனக்கு ஆன்சர் வரும். ஆக்சுவலா இங்க இல்ல. ஸோ அப்போ மேபி இங்க வேற சைன் வந்திருக்கலாமா? ஸோ இந்த லாஸ்டா இந்த இடத்த நான் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆர்எல்ஸ் ஆப்ஷன் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஓகே தான். சரி, இந்த -2 இருக்கு இல்லையா, அது போல பிளஸ்ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்ப 12 பிளஸ் பிளஸ்க்கு பதிலாக டிவிஷன் வந்திருக்குமா? அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் பதிலாக என்ன வேல்யூ வந்திருக்கும்? எனக்கு இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். -5. அடுத்தது மைனஸ்க்கு பதிலாக மல்டிபிள் 7. டிவிஷன் சைன் இங்க இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இங்க டிவைட் ஆகாது. டிவிஷன் சைனா இருந்துச்சுன்னா பிளஸ்னு வருமா? ஸோ பிளஸ் 2. இது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணி பார்த்தா என்ன வேல்யூ இருக்கும்? 2. ஸோ 2 minus 35 ஒரு பிளஸ் 2. ஓகேவா? ஸோ இப்போ பேட்டர்ன் என்ன வேல்யூ வந்திருக்கும்? 2 plus 2 4 minus 35 plus 4 அப்படின்னா -31. ஓகே, ஸோ -31 ஆன்சர். ஆக்சுவலாக இந்த சம் எப்படி வந்திருக்கும்னா 12 plus 6 into 5 -7 plus 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல -2 வராது, +2 வரும். சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்தது 29th சம் பாருங்க. 29th ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? 4 is related to 14. 4 வந்து ஏதோ ஒரு சர்டைன் பேட்டர்ன்ல 14ஓட ரிலேட் ஆகுது. அடுத்தது சேம் அதே லாஜிக்ல 7 வந்து 26ஓட ரிலேட் ஆகுது. அப்போ 9 வந்து என்ன நம்பரால ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நான் 14 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் யூஸ். 14 ஸ்கொயர் அப்படின்னா எனக்கு 16 வரும். ஸ்கொயர் வேல்யூல வந்து ஒரு 2 மைனஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேட்டர்ன் என் மைண்டுக்கு வரும். அடுத்த பேட்டர்ன் நான் 7லயும் அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணுங்க. 7 ஸ்கொயர்னா 49. 49ல நான் 2 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 26 வராது. ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் நான் யோசிச்சது தப்பு. ஸோ அடுத்தது 4 into 4 என்ன வந்திருக்கும்? 16 வருமா? அப்போ 16 வந்து 2 மைனஸ் பண்ணா 14 வரும். தென் அப்போ இதே பேட்டர்ன் நீங்க ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணலாமா? 7 into 4 28. 28ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 26. ஸோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். இங்கேயும் அப்போ இதே பேட்டர்ன் நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். அப்போ 9 into 4 36. 36ல இருந்து 2 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 34 வருமா? ஸோ ஆப்ஷன் சி 34 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கேலண்டர் சம் சொல்லிட்டாங்க. 15th ஜூலை 2010 என்னவா இருக்கு அப்படின்னா Thursdayவா இருக்கு. ஸோ 2022ல ஆகஸ்ட் என்னவா இருந்தது? சரி, ஜூன் 5th வந்து என்ன டேட்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இஃப் கண்டிஷன்ல சொல்லிட்டாங்கன்னா இங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஸோ 2010 ஃபுல்லாவே நான் எழுத போறேன். ஏன்னா லீப் இயரையும் நான் கவுண்ட்ல உங்களுக்கு சொல்றதுக்காக அப்படியே எழுதுறேன். ஓகேவா? இல்ல நான் லீப் இயர் கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே தான். சரி, 2010ல 15th ஜூலை Thursday அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் என்னவா இருக்கும்? ஃப்ரைடேவா இருக்கும். இதுல எனக்கு லீப் இயர் வரும். ஓகேவா? இது எல்லாமே லீப் இயர். 2012 16 20 இது எல்லாமே லீப் இயர். ஸோ லீப் இயரா இருந்துச்சுன்னா அந்த February 29 வருமா? அப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் ஆட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்க ஃப்ரைடேவா இருந்துச்சுன்னா இது சண்டேவா இருக்கும். +2 ஆட் பண்ணிப்பீங்க. ஃப்ரைடே +2னா சண்டே. அடுத்தது மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே. நீங்க Thursday வராது, 2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரைடே. அடுத்து சாட்டர்டே அண்ட் தென் சண்டே. இங்க மண்டே, இங்க லீப் இயர். ஸோ டியூஸ்டே வராது, வென்ஸ்டே எடுத்துருப்பீங்க. அடுத்து Thursday, லாஸ்ட் ஒன் ஃப்ரைடே. ஸோ 15th ஜூலை என்னவா இருக்கு? 2022 வந்து ஃப்ரைடேவா இருக்கு. பட் எனக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? 5th ஜூனா கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ்க்கு போகணும். ஸோ 5th ஜூன்ல இருந்து 15th ஜூலை வரைக்கும் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு
சொல்லி பார்ப்பீங்க. ஸோ எனக்கு 5th ஜூலை வரைக்கும் ஒரு 30 டேஸ் இருக்குமா, அதுல இருந்து இன்னொரு 10 டேஸ், அப்ப டோட்டலா 40 டேஸ் இருக்கு. ஸோ 40 டேஸ் நான் என்ன பண்றேன், ஆட் டேஸ் கண்டுபிடிக்கிறதுனால 7ஆல டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 40/7 ரிமைண்டர் என்ன வரும், 5 வரும். ஸோ நம்ம ரிவர்ஸ்ல ஜூலைல இருந்து நான் ஜூன் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இப்போ ஃப்ரைடேல இருந்து என்ன பண்ணிக்கோங்க, 5 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரைடேல இருந்து நான் 5 மைனஸ் பண்ணிடலாம். அதாவது Thursday, Wednesday, Tuesday, Monday, Sunday. ஸோ 5 நான் மைனஸ் பண்ணேன். அதாவது ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சண்டே தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 2 வந்து 7ஓட ரிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு பேட்டர்ன். ஓகேவா? ஸோ 4 வந்து என்ன பேட்டர்ன்ல ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 4 வந்து 63ஓட ரிலேட் ஆகுது. அப்போ 9 என்ன பேட்டர்ன்? ஸோ எனக்கு 63 பார்த்தோம்னா ஒரு ஹிண்டே வரும். 4 எப்போ அந்த 64 63 கிட்ட வரும், கியூப் பண்றப்போ தானே வரும். அப்போ 4 கியூப் என்ன வரும், அதாவது 4 கியூப் 64 மைனஸ் 1. அப்போ கியூப் பண்ணி மைனஸ் 1 பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் 2 கியூப் மைனஸ் 1, 2 கியூப் வந்து 8, 8 மைனஸ் 1 7 வரும். அதே 9 கியூப் என்ன இருக்கும், 729 ஆகும். 729 மைனஸ் 1 அப்படின்னா 728. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மிரர் இமேஜ். மிரர் இமேஜ் என்ன பண்ணுவீங்க, ஸோ ஸ்கிப் பண்ணிட்டே வாங்க. எது எதெல்லாம் தப்பா இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டே வருவோம். ஸோ எனக்கு ஆப்ஷன் சி வந்து டி வந்து தப்பு. அடுத்தது 2 பார்ப்பேன். ஸோ 2 வந்து எனக்கு இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ 2 வந்து இங்கே நேராகவே இருக்கு. ஸோ இதுவுமே தப்பு. மீதி 2 தான் நம்ம செக் பண்ணுவோம். 6 ரெண்டுமே சேமா இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு, கியூ இருக்கு. கியூ அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கும், பி ஃபார்ம்ல இருந்திருக்கும். பட் இங்கே டி ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னும் தப்பு. ஸோ பி தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஆல்பபெட் சீரிஸ் கொடுத்துட்டாங்களா. ஸோ இந்த ஆல்பபெட் சீரிஸ்ல என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்க்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, ஒரு நம்பர் டிக்ரீஸ் ஆயிட்டே வருதா. அப்ப டீக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும், எஸ் தான் வந்திருக்கும். எஸ்ல ஆரம்பிக்கிறாப்ல ஆப்ஷனா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஸோ அதை நீங்க டிக் பண்ணிடலாம். ஸ்டில் செக் பண்றதுனாலும் ஓகே தான். ஸோ அடுத்தது ஏக்கும் ஈக்குமான பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஏல இருந்து 4 வேல்யூஸ், இ பிளஸ் 4 தான் ஐ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் -1, அடுத்த லைன்ல +4, லாஸ்ட் லைன் என்ன ஆயிருக்கு, PONM அப்படின்னா -1 ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப SQL தான் ஆன்சர். அடுத்தது டியூனுக்கான ஒரு கோட் கொடுத்துட்டாங்க. யூனிட்கான கோட், அதாவது டியூனுக்கான கோட் பாத்தீங்க அப்படின்னா 4368. யூனிட்கான கோட் என்ன, 8423M. ஸோ இதை அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதுலயும் என்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கு, TUN இருக்கு, இங்கே UNT இருக்கு. ஸோ அப்போ காமனா இருக்க நம்பர் தான் விட்டுருவீங்க. 843 காமனா இருக்கு. இங்கே 843 காமனா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, ஐயோடைய லாங்குவேஜ் கோட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஐயோடைய கோட் என்னவா இருக்கும், 2ஆ இருக்கும். ஸோ I ஈக்குவல்ஸ் டு 2. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த 35th கொஸ்டின் சிலாகிசம். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சம் லேப்டாப்ஸ் ஆர் பென்சில். சில லேப்டாப்ஸ் வந்து பென்சில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சம் லேப்டாப்ஸ் ஆர் பென்சில். அதே மாதிரி சம் பென்சில்ஸ் ஆர் ரூலர்ஸ். ஸோ சம் பென்சில் வந்து ரூலர். எல்லா ரூலர்ஸுமே ஒயிட். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சம் பென்சில்ஸ் ஆர் லேப்டாப். சம் பென்சில் வந்து லேப்டாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா, கரெக்ட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். அடுத்தது எல்லா ரூலர்ஸுமே பென்சிலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா ரூலர்ஸுமே பென்சில் கிடையாது, சம் தான் பென்சிலா இருக்கு. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு. அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்டா இருக்கு. அடுத்தது ஸோ ஒரு ஆல்பபெட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஆல்பபெட்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நீங்க போர்ட் மாஸ் ரூல் வச்சு சால்வ் பண்றாப்புல 28 + 72. எஃப் உடைய வேல்யூ வந்து டிவிஷன் 6, டிக்கு பதிலா -8, சிக்கு பதிலா மல்டிபிள் 4. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணலாமா? 72 divided by 6 என்ன வேல்யூ வந்திருக்கும், 12 டைம்ஸ் வந்திருக்கும். இங்க 28 + 12 -8 into 4 னா 32. ஸோ 28ல 20 மைனஸ் பண்ணிடலாம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 20 வரும். ஸோ அப்போ 80. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.
ஓகேவா? அடுத்தது 7%. ஸோ ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. 7% W D J S H G and Y. ஸோ எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஃபேசிங் சவுத், டவுன்வர்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபேசிங் சவுத்துங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 7%. 1 ஓகே. ஸோ இதுல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? G sits second to the left of S. G வந்து செகண்ட் லெஃப்ட்ல S உடைய செகண்ட் லெஃப்ட்ல உட்கார்ந்திருக்காங்க அப்படி சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? G is immediate neighbor of D and H. Okay. Y sits to the right of D. Only 2% sit to the right of W. So W க்கு ரைட்ல 2% மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு W இங்க இருக்காங்க அப்படின்னா இவங்களோட ரைட் ரெண்டு பேர் தான் அங்க இருப்பாங்க. ஸோ சவுத் டைரக்ஷன் பாக்குறீங்க அப்படிங்கிறப்போ இதுதானே நம்மளோட ரைட்டா அங்க இருக்கும். ஸோ இங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? W ரிலேட் பண்ணி வேற எதுவும் கண்டிஷன் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். G is the immediate neighbor of D and H. G வந்து D க்கும் H க்கும் பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல எனக்கு எங்கேயுமே வராது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே தான் எங்கேயும் எனக்கு வரப்போகுது. ஸோ இப்போ நான் G இங்க போட்டேன் அப்படின்னா HRD இங்க வந்துடும். கரெக்டா? சரி. இப்போ Y sits third to the right of D. ஸோ தேர்ட் ரைட்ல D வருமா அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல எனக்கு வராது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்? இந்த பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இதை எரேஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த பாசிபிலிட்டி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அடுத்த பாசிபிலிட்டி அப்படின்னா டி எனக்கு நான் இங்கே போட்டுப்பாங்க. டியோடைய தேர்ட் ரைட்னு சொல்றாங்க. இப்பயுமே எனக்கு என்ன ஆகாது? டேலி ஆகாது. ஸோ அப்போ இந்த 3 பேரோட பொசிஷனுமே நம்ம இங்க எடுக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் எனக்கு டேலி ஆகல. ஸோ அப்போ என்ன பண்ணிருக்கலாம்? ஜி இங்க எடுத்துருக்கலாமா? ஜி இங்க இருந்தாங்க அப்படின்னா டி இங்க இருந்திருப்பாங்க. கரெக்டா? இப்போ டியோடைய தேர்ட் ரைட்ல ஒய் இருக்காங்க. 1 2 3. ஸோ ஒய் வந்து இங்க இருந்திருப்பாங்க. ஓகேவா? சரி. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? G sits second to the left of S. S உடைய செகண்ட் லெஃப்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ S இங்க இருக்காங்க அப்படின்னா இதுதான் செகண்ட் லெஃப்ட். 1 2 செகண்ட் லெஃப்ட்ல தான் G இருக்காங்க. அப்போ S உடைய பொசிஷன் வந்துருச்சு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? வேற எதுவும் கொடுத்திருக்காங்களா? G வந்து D and H ரெண்டு பேரோட நெய்பர். ஸோ அப்போ H ஒரு சைடு D ஒரு சைடு. ஓகே. ஸோ ரிமைனிங் எந்த ஆல்பபெட் இருக்கு நமக்கு? J மட்டும் இருக்கு. ஸோ J தான் இந்த பொசிஷன் தான் இருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் எண்ட் ஆஃப் த லைன்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் இருக்கா? J தான் இருக்காங்க. ஸோ J தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது சிலோகிசம் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஆல் க்ரோஸ் ஆர் பனானாஸ். எல்லா க்ரோஸுமே பனானாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது க்ரோ அப்படின்னா இதுதான் பனானாஸ். ஓகேவா? சம் பனானாஸ் ஆர் சில பனானாஸ் மட்டும் பிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆல் பிங்க் ஆர் ஒயிட். எல்லா பிங்க்குமே ஒயிட்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த எல்லா பிங்க்குமே என்னன்னு எடுத்திருப்பேன்? ஒயிட் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பேன். இப்போ கன்க்ளூஷன் வரும். சம் க்ரோஸ் ஆர் பனானாஸா. சில க்ரோ வந்து பனானா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா தான் இருக்கு. ஆல் பனானாஸ் ஆர் பிங்க். எல்லா பனானாவுமே பிங்க்னு சொல்லிட்டாங்க. நமக்கு சில பனானா பிங்கா இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் தப்பு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ஃபாலோ. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நம்பர் சீரிஸ் தான் கொடுத்திருக்காங்களா? சோ 11ல இருந்து 91, 91ல இருந்து 811. சோ இதே மாதிரி போகுது. சோ கன்ஃபார்ம் நம்ம பார்த்தோனே தெரிஞ்சிரும் மல்டிபிள் தான் பண்ணிருக்காங்க. சோ 11 எதால மல்டிபிள் பண்ணா எனக்கு 91 கிட்ட வரும். 9 ஆல மல்டிபிள் பண்ணனும். அப்ப 99 வந்திருக்கும். பட் இங்க 91 தான் இருக்கு. சோ -8 எடுத்துக்கலாமா? சோ -8 எடுத்தீங்க அப்படினா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 91 வரும். சோ இதே பேட்டர்ன் தான் அடுத்ததுலயும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 91 * 9 அப்படினா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 819 வரும். சோ இதுல இருந்து 8 மைனஸ் பண்ணா 811 வரும். ஓகேவா? சோ அப்போ 9 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு 8 மைனஸ் பண்றாங்க. சோ இதுலயும் என்ன பண்ணுவீங்க? 9 ஆல மல்டிபிள் பண்ணிருப்பீங்களா? அப்ப 7299 வரும் -8. சோ 7291 வருமா?
ஸோ 7291 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பீப்புள் டாக் அபவுட். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒவ்வொரு பேட்டர்ன் சொல்லிட்டாங்க. பீப்புள் டாக் அபவுட் KILINI. ஓகேவா? லெட் தம் டாக்குக்கு SIKIHI சொல்லிட்டாங்க. டாக்குடைய கிவன் லாங்குவேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ ரெண்டு சென்டென்ஸ்லயுமே டாக்குங்கிற வேர்டு வந்து காமனா இருக்கு. இதுலயும் டாக்குங்கிற வேர்டு இருக்கு, இதுலயும் டாக்குங்கிற வேர்டு இருக்கு. ஸோ அப்போ ரெண்டுலயுமே காமனா இருக்கக்கூடிய கோட் KI இருக்காங்க, இங்கேயும் KI இருக்கு. பட் டாக்கான கோட் என்னவா இருக்கும்? KI இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ரீசனிங் டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் வீடியோஸ்ல GSம் இங்கிலீஷும் பார்ப்போம்.